ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு, இந்தியாவும் பாகிஸ்தானும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு மிக பெரிய எதிரி நாடாகவும் இந்த ரெண்டு நாடுகளாகவும் இருக்காங்க. இந்த ரெண்டு நாடுகளுக்கும் போர் வந்தால் எந்த நாடு ஜெயிக்கும், எந்த நாடு அதிக அணு ஆயுதங்கள் இல்லை மேன் பவர், மிலிட்ரி பவர் அண்ட் ஏர்கிராஃப்ட் அண்டு நீர்மூழ்கி கப்பல், எந்த நாடு இரு நாடுகள்லையுமே எது அதிகமாக வச்சுருக்காங்க, எது வலிமை வாய்ந்த நாடாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். அதையும் நான் உங்களுக்கு ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். இந்தியா இதுக்கு ஆப்போசிட்டாக எவ்வளோ வச்சுருக்காங்க, ஒருவேளை போர் வந்தால் எவ்வளோ எதிர்கொள்ள முடியும் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்தியாவுக்கு பார்த்தோம்னா ஆர்மி மேன் பவர் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 14,55,550 பேர் வச்சுருக்காங்க. இவங்க டிஃபென்ஸ் பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா $73 பில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. டோட்டல் ஏர்கிராஃப்ட் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2,296 ஏர்கிராஃப்ட் வச்சுருக்காங்க. பீரங்கிகள் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4,619 பீரங்கிகள் வச்சுருக்காங்க. ஆர்மோர்ட் வெஹிக்கிள்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1,51,248 ஆர்மோர்ட் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. நீர்மூழ்கி கப்பல் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 294 நேவல் ஃப்ளீட் அப்படின்ற ஒரு நீர்மூழ்கி கப்பலை வச்சுருக்காங்க. ஏர்கிராஃப்ட் கேரியர் விமானம் தாங்கி கப்பல் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் இது மட்டும். அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட மிலிட்ரி பவர் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த மிலிட்ரி மேன் பவர், அதாவது ஆர்மிக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6.5 lakhs பாகிஸ்தான் ஆர்மி வீரர்கள் இருக்காங்க. இது ஒட்டுமொத்த பாகிஸ்தானோட ஆர்மி பவராகவே மேன் பவராகவே இருந்திருக்கு. அதாவது எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6.5 லட்சம் பேர் பாகிஸ்தான் ஆர்மியில் இருக்காங்க, மேன் பவர் இருக்காங்க. அந்த நாடு நம்ம டிஃபென்ஸ் பாகிஸ்தான் பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா $6.34 பில்லியன் அந்த நாட்டு இராணுவ நிதிக்காக இந்த ஒரு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அந்த நாட்டோட ஒட்டுமொத்த ஏர்ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ வச்சுருக்காங்க, அந்த ஏர்கிராஃப்ட் எவ்வளோ வச்சுருக்காங்க, ஏர்ஃபோர்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1,434 ஏர்ஃபோர்ஸ் வச்சுருக்காங்க பாகிஸ்தான் நாடுகாரங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்த பீரங்கிகள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாகிஸ்தான் நாட்டில், எவ்வளோ மொத்தமாக எத்தனை பீரங்கி வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? 3,742 பீரங்கிகள் வச்சுருக்காங்க பாகிஸ்தான் நாடு. இந்த மிலிட்ரி வெஹிக்கிள் பாகிஸ்தானில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அவங்க பாகிஸ்தானில் இருக்கிறத விட நம்ம இந்தியாட்ட 3 மடங்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தில் நம்மக்கிட்ட பாகிஸ்தான் கிட்ட நெருங்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஒரு மிலிட்ரி வாகனங்களை நம்ம இந்தியா அதிகமாகவே வச்சுருக்கு. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தானுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாத்துலேயுமே பின்னடைவாக இருந்திருக்கும். அதை நான் கடைசியில் நீங்களே நான் சொல்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த நேவி எவ்வளோ வச்சுருக்காங்க, கடற்படையில் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 114 கடற்படை கப்பல்கள் நேவி பாகிஸ்தான் நாட்டில் ஒட்டுமொத்தமாகவே வச்சுருக்காங்க. பாகிஸ்தானோட மொத்தம் விமானம் தாங்கி கப்பல் எவ்வளோ வச்சுருக்காங்க, அதாவது ஏர்கிராஃப்ட் கேரியர்னு சொல்லுவோம், அது எத்தனை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1 கூட இல்லை தான் அவங்ககிட்ட. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் போர் வந்தால் கண்டிப்பாக நம்ம இந்தியா ஜெயிச்சிடும். ஏன்னா பாகிஸ்தானோட மிக வலிமையாக நம்ம இந்தியா நாடு இருக்குது. அதனால் கண்டிப்பாக பாகிஸ்தான் ரொம்ப பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க இந்தியா கிட்ட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.